சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சொகுசு கேரவான் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கேரவானுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்கும். பக்கத்துல வேற யாருடைய கேரவானுமே அங்க நிறுத்தல. திண்டாமை சுவர் கட்டிட்டாரா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சோஃபா டேபிள் சேர் எல்லாம் போட்டு ஒரு ஆபீஸ் செட்டப்பே அங்க இருக்கும். அதாவது சிவகார்த்திகேயனுடைய ஆபீஸ் அது. ஆமா, இப்ப இவர் அங்கேருந்து கேரவான்ல இருந்து இறங்கி ஷாட்டுக்கு போறாருல, இப்ப போயிட்டு திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் விசிட், என்ன அதெல்லாம் நடக்குதா ஓகே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மேல போறாரு. இல்ல எனக்கு என்னன்னு தெரியல, ஏன்னா நீங்க வந்து படப்பிடிப்புக்கு போறீங்க, அங்க உங்களுடைய ஆபீஸ் அங்க சில ஆட்கள் ஒர்க் பண்றாங்கன்னா என்னங்கிறது புரியல. இதுக்கிடையில் பாத்தீங்கன்னா அந்த படத்தில் வில்லனாக நடிக்கிற ஜெயம் ரவி அவருடைய இதெல்லாம் பார்த்துட்டு யூனிட்ல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்களாம். எந்த பந்தாவும் கிடையாது, கூட ஒரு 2 பேர், ஏன்னா அநேகமாக வந்து அவருடைய மேக்கப் வேணும், அந்த டச்சப் பாயா இருப்பாங்க போல இருக்கு. அந்த 2 பேரோட ரொம்ப சிம்பிளா வர்றாராம். அவர் மட்டும் கேரவான்ல போறாராம், கூப்பிட்டா வந்து நடிக்கிறாராம், அவ்வளவு சிம்பிளா இருக்காராம்.